ட்ரிப் எங்களுக்கு வந்து ஓவர். 2 நாள் ஸ்டே செம்மையாக போச்சு. நல்லா எல்லா இடமும் சுற்றி பார்க்க வச்சுட்டோம். அம்மா அப்பாவை போட்டிங் கூப்பிட்டு போனோம். ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் ஒரு வியூ ஆஃப் எங்களோட வில்லா வந்து உங்களுக்கு காட்டலாம், நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்ததுன்னு காட்டலான்னு சொல்லிட்டு அதில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்றது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன். என்னென்னலாம் வரும்ன்றது டீட்டெயில்டாக உங்களுக்கு போட சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். இது வந்து கார்டன் ஏரியா மாதிரி, பட் இங்கே வந்து நமக்கு நைட்டில் வந்து கேம்ப் ஃபயர் போடுறாங்க. கேம்ப் ஃபயருமே நல்லா இருந்தது. ஸ்பீக்கர்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. அது வந்து 7 to 9 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேம்ப் ஃபயர் போடுற ஏரியா. உள்ள வில்லாக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து லிவிங் ஏரியா இருக்கும். லிவிங் ஏரியாவில் 3 ரெக்லைனர் சோஃபாஸ் போட்டிருக்காங்க. என் பெரிய எல்இடி ஸ்க்ரீனோட டிவி, பேக்கப் கனெக்ஷனோட இருக்குது, அண்ட் வைஃபை கனெக்ஷனோட இருக்குது. அண்ட் யூடியூப் வந்து ஏற்கனவே ஆக்சஸ் இருக்குது. நமக்கு வேணும்னா ஜியோ ஸ்டாரோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ கூட நம்மளோட லாகின் ஐடி வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இல்லை கீழே வந்து ஒரு ரூம் இருக்குது, குயின் சைஸ் பெட். இங்கேயும் எல்லா ரூம்லேயும் எல்இடி டிவி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து ரெஸ்ட் ரூம். பார்த்தீங்களா, எங்கேயாவது வாஷிங் மிஷினோட தருவாங்களான்னு எங்களுக்கு தெரில. வாஷிங் மிஷின் இருக்குது. இங்கேயும் ஹீட்டரோடவே இருக்குது, ஹீட்டர். இது வந்து எங்களோட டைனிங், இதெல்லாம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். கிச்சன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வித் எல்லா ஆக்சஸபிள். ஆக்சுவலாக இது புதுசு அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து கேஸ் மட்டும் கனெக்ஷன் இல்லை. அது தவிர மைக்ரோ வந்து கெட்டில், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாத்தோட ஆக்சஸுமே இருக்குது. மேலே ஏறி வந்தோடனே லெஃப்டில் வந்து ஒரு ரூம் இருக்குது. ரூம் லாக்கில் இருக்குது. நம்ம அப்புறமா பார்க்கலாம். ரைட் சைடு ரூம் போகும். மேக்ஸிமம் இதே தான் வித் வியூவோட இந்த ரூம்ஸ் இருக்கும். ஒரு பெரிய பெட்டு, நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா பெட்டும் இங்கே கொடுக்குறாங்க. இது வந்து வாக்கின் கபோர்ட். இது வந்து ரெஸ்ட் ரூம் வித் ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ். ஜாப்பனீஸ் டாய்லெட் சீட்டோடு இருக்குது. இதில் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த சிட்டி வியூ வந்து காலையில் உங்களை ரொம்ப அழகாக காட்டும். இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். இங்கே செட் அவுட் சேர் போட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எதுவும் போடலை, பிகாஸ் இது வந்து நியூ பில்டிங். வாங்கின உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் தான் குடி வந்துருக்கோம்னு நினச்சோம். வந்த உடனே பால்லாம் வேறு நாங்கள் காசிட்டோம். அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு. செட் அவுட் ஏரியாவாக இருந்தது. ரூம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பர் பர்சன் வந்து 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. கொடைக்கானலில் வேறு எங்கேயும் வந்து 2 times ஃபுட்டோட ஒரு ஸ்டே இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நாங்கள் நிறைய இடம் கேட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டே ஒரு சில இடத்துல வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட் டின்னரோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நைட் மட்டும் கேம்ப் ஃபயர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம எதனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வச்சோன்னா அந்த ரிக்வெஸ்ட் வந்து பண்ணி தராங்க. வித் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோட உங்களுக்கு வந்து ஸ்டே வேணும்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் தரோம். ரொம்பவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. என்ன கேட்டாலும் சர்வீஸ் வந்து உடனே பண்ணிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. வித் ஃபேமிலியோட இல்லை வித் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ட்ரை இந்த ரெசார்ட், இந்த வில்லாவை. ரொம்ப ரொம்ப நல்ல வில்லா, நல்ல ரெசார்ட் வித் குட் சர்வீஸ், குட் பீப்புள் அப்படின்னு நான் சொல்லலாம். காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் அட்டாச் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு உங்களோட ஸ்டே வந்து ப்ளசண்ட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ டே 4 ஆஃப் கொடைக்கானல் வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இடம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சேக்ரட் ஹார்ட் சர்ச் இன் கொடைக்கானல் மூஞ்சிக்கல். செகண்ட் பிளேஸ் வந்து கொடைக்கானலோட மியூசியம். அண்ட் தேர்ட் லாஸ்ட் அந்த ட்ரிப்போட முடிவு எல்லாமே சேர்த்து வந்து கோணாங்குப்பம் சர்ச். இதுவும் போயிட்டு கடைசி நம்ம வீட்டுக்கு போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போது நம்ம வந்து ரூம் டூர் முடிச்சாச்சு. ரூம் டூர் முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சேக்ரட் ஹார்ட் சர்ச் இன் மூஞ்சிக்கல். இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மிடில் ஆஃப் த கொடைக்கானலில் இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எங்கேருந்து பார்த்தாலும் அந்த சர்ச் வந்து ரொம்ப விசிபிளாகவே தெரியும். இட்ஸ் த டாப் ஆஃப் த ஹில்லில் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சுக்கு வந்து போகிறதுக்கு ரோட் பேஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. சர்ச் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது.
ஏன்னா இது வந்து 19th century வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது 1909 வந்து ஸ்டார்ட் பண்ணி 1911 இந்த சர்ச் கட்டி முடிச்சிருக்காங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 115 இயர்ஸ் ஓல்ட் சர்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்புனது வந்து கொடைக்கானல்லே இருக்கிற மியூசியம், கொடைக்கானல் மியூசியம் போனோம். ஃபஸ்ட்டு வந்து காயின்ஸ் இருக்குது, full of coins. பழைய காயின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணது பாண்டியா சோழா. இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 1895 ஸ்டார்ட் பண்ணி இந்த காலேஜ் தான் வந்து நடத்துகிறாங்க. ரொம்ப போரான பிளேஸாக இருக்குமோன்னு நினச்சி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உள்ளே போய் தாராளமாக குழந்தைங்கள காட்டலாம், அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து நிறைய பார்ப்பாங்க, ஓ இதெல்லாம் இப்படி தான் இருந்ததா, நம்மளோட ஏஷியன்ட் ஐட்டம்ஸ்லாம் அங்கே வந்து இன்னுமே பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்பீஷீஸும் இன்செக்ட்ஸும் அனிமல்ஸோட ஸ்கெலிட்டனும் அனிமல்ஸோட தோல் அது எவ்வளோ லாங் இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப இன் டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்காங்க. அண்ட் 500 ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல பார்க்குறதுன்ற வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது இவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து அதை விட பெரிய விஷயம். அதனால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. சர்ச் வந்துட்டோம். அட் லாஸ்ட் ஒரு வழியாக வந்து ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகிட்டு சரி மாதா கிட்ட போய் கெபியில் நின்று ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மாதாவையும் வந்து பார்த்துட்டு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக வந்து பிளான் பண்ண இடம் வந்து கோணாங்குப்பம் சர்ச். கோணாங்குப்பம் சர்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3-4 இயர்ஸாக தான் தெரியும். கெவினோட ஃபேமிலிக்கு வந்து எப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வரது உண்டு. இந்த சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் முடிக்க பார்க்குறேன். பெஸ்டி அப்படி ஃபாதர் பெஸ்டி அவர் வந்து என்னென்னா நம்மளோட வீரமாமுனிவர், அவர் தான் ஃபாதர் பெஸ்டி.
அவர் வந்து 17th செஞ்சுரியில் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது அவர் வந்து கையில் வரும்போதே என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 2 மாதா ஸ்டாச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு மாதா ஸ்டாச்சு வந்து கோணாங்குப்பத்துக்குன்னும், இன்னொரு மாதா ஸ்டாச்சு வந்து ஏலாக்குறிச்சின்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதா ஸ்டாச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப விசிபிளாக இருக்காது இல்லைங்களா, அது காடு தானே. ஸோ காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கும் போது அசதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கியிருக்காரு. தூங்கினவர் திடீர்னு எழுந்துட்டு பார்க்கும்போது ஒரு மாதா சிலையை மட்டும் காணும். அங்கேருந்து குட்டி பசங்க எங்கேயோ மறைச்சி வச்சுட்டாங்களாம். ஸோ இவர் ரொம்ப நேரமாக தேடி இருக்காரு. பட் இவரால் அந்த மாதாவோட சிலையை வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏலாக்குறிச்சிக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதே கொஞ்ச நாள் கழித்து அங்கே அந்த ஊரில் இருக்கிற அதாவது கோணாங்குப்பம் ராஜாவுக்கு வந்து மாதா கனவுல வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த பசங்க என்னை வந்து ஒரு இடத்துல வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க, நான் அந்த புதரில் வந்து இருக்கேன், நீ வந்து என்னை கண்டுபிடிச்சி எனக்காக ஒரு கோவில் கட்டின அப்படின்னா உனக்கு நீ என்ன வேண்டியோ நீ என்ன ஆசைப்படுறியோ அது வந்து உனக்கு கண்டிப்பாக நடக்கும். உனக்கு குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக நான் உனக்கு வந்து ஒரு குழந்தைய தருவேன், எனக்காக நீ வந்து ஒரு கோயில் கட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ராஜாவும் ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தேடுறாங்க. தேடி மாதாவை கண்டுபிடிச்சி ஒரு கோவிலும் ஒன்று கட்டுறாங்க. கோவில் கட்டின அடுத்த வருஷம் அந்த ராஜாவுக்கும் வந்து குழந்தை பிறக்குது. இதோட இந்த சர்ச்சோட ஃபெஸ்டிவல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா January 14th வந்து கொடியேற்றம் இருக்கும். அண்ட் Jan 23rd வந்து மாதாவோட திருத்தேர் பவனி இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி நான் போகணும், அந்த சர்ச் போய் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சர்ச்சுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். மற்ற நாளில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கூட்டம். பட் இந்த திருவிழா டைமில் போனீங்கன்னா அமோகமாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் போய் பார்க்குறதுக்கு. இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா மாதாவுக்கு வந்து காணிக்கையாக பொங்கல் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வேணுனது வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா. இதோட எங்களோட கொடைக்கானல் vlog வந்து இந்த சீரீஸ் Day 4 vlogோட எங்களது முடியுது. Stay tuned. Thank you and do subscribe to KS Vlogs.